அளவிற்கு அங்கேயும் வாழ முடியாமல் ரெண்டும் கேட்டால் நாங்கள் நடுக்கடலில் சென்றால் கூட அங்கிருந்து திரும்பி வர முடியாமல் தத்தளிக்கின்றாரே தமிழன், அந்த தமிழனை பற்றி நினைக்க வேண்டும். நான் முதலில் இந்த நிகழ்ச்சிக்கு ஒத்துக்கொண்டாலும் கூட நாளைய தினம் உண்ணாவிலே ஈடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலை நாட்டுக்கு ஏற்பட்டது, தமிழர்களுக்கு ஏற்பட்டு, தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு ஏற்பட்டு, அந்த சொல்லோனா துயரத்தை எப்படி நாம் தவிர்க்கப் போகிறோம் என்று எண்ணிய நேரத்திலே இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டுமா என்று கூட நான் நினைத்தேன். ஆனால் பேரர்களாகல்ல, பேரன் பரிந்துரை செய்து இந்த திரையுலகத்திலே முன்னணியிலே இருக்கின்ற முக்கியமானவர்களெல்லாம் கலந்து கொள்ளுகின்ற ஒரு விழாவில் ஏமாற்றத்திற்கு யாரையும் ஆளாக்கிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் உங்களுடைய அந்த அன்புக்கு கட்டுப்பட்டு நான் இங்கே வந்தேன். இதை பற்றியும் யாரும் நாளைக்கு எழுதலாம், உண்ணாவிரதற்கு சொல்லிவிட்டு இவர் உற்சாக விழாவிற்கு சென்று விட்டார் என்று கூட நாளைக்கு எழுதலாம். நான் அதை அப்படி எழுதுவதை கூட, என்னை தயக்கி எழுதுவதை கூட, நான் இப்படி வந்தது தவறு என்று சொல்வதை கூட உங்களுக்காக நான் செய்கின்ற தியாகங்களே ஒன்று அதை தாங்கிக் கொள்வது என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இந்த கலை உலகத்திற்கு கழக அரசின் சார்பாக செய்யப்பட்டுள்ள நன்மைகளை எல்லாம் எடுத்து சொன்னார்கள். நம்முடைய தலைவர், தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய தலைவர் அவரும் சொன்னார், பாக்கியராஜன் சொன்னார், நம்முடைய சின்ன கலைவாணரும் சொன்னார். அவர்களெல்லாம் சொன்னதில் உண்மை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நான் இன்று நேற்றல்ல 1942 அல்லது 44ஆம் ஆண்டில் இருந்து இந்த துறையிலே இருக்கிறேன் என்றாலும் கூட நான் அரசியலிலே இருந்து இந்த துறைக்கு வந்தேனே தவிர இந்த துறையிலே இருந்து அரசியலுக்கு சென்றவன் அல்ல என்பதை உங்களுக்கு நான் திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் முதலில் கையிலே பிடித்த ஒளி தமிழ் வாழ்க, இந்திய ஆதிக்கம் ஒழுக என்ற கோஷத்தோடு பிடித்த கொடிதான் அது இன்றளவும் என்னுடைய நெஞ்சிலே இன்றைக்கு துடிப்பாக இருக்கின்ற அந்த கோஷம்தான். அதுதான் எனக்கு முதலில். இது இரண்டாவது தான். இரண்டாவது என்பதற்காக இதை நான் தாழ்த்தி கூறுகிறேன். அடுத்த வரிசையில் வைக்கிறேன் என்று யாரும் கருதக்கூடாது. இதற்கு தர வேண்டிய முக்கியத்துவத்தை தர வேண்டிய நேரத்திலே நான் தலைமையேற்றிருக்கின்ற இந்த ஆட்சி தந்து கொண்டுதான் இருக்கின்றது. இன்றைக்கு இந்தியாவிலேயே தமிழ்நாட்டிலே தான் வரி இல்லாத சினிமா, வரி அளவே ரத்து செய்யப்பட்ட சினிமாவை காணுகின்றீர்கள். இங்கே நண்பர்கள் சொன்னதை போல் ஒரு காலத்தில் ராஜாஜி மண்டபத்துக்கு 1 லட்சம் ரூபாய் கட்டினால்தான் நீங்கள் உள்ளே நுழைந்து ஷூட்டிங்கை எடுக்க முடியும் என்றிருந்தது. இப்பொழுது 1000 ரூபாய் 500 ரூபாய் கட்டினால் போதும் ராஜாஜி மண்டபத்திற்கு என்கின்ற அளவிற்கு சௌகரியம் செய்யப்பட்டிருக்கிறது. இவ்வளவுக்கு பிறகு நான் என்ன கேட்கிறேன், உங்களை தயவு செய்து படத்தை தமிழ் பெயர் வைத்து எடுங்கள் என்று கேட்கிறேன். இது கூட கேட்கக்கூடாதா? அப்படி கேட்பதும் சாதாரணமாக அல்ல. தமிழ் பெயர் சூட்டி ஒரு படத்தை நீங்கள் தயாரிப்பீர்களேனா அதற்கு வரி ரத்து என்று ஒரு சலுகை அளித்து கேட்கிறேன். அப்படி தமிழுக்கு சலுகை அளித்தும் கூட நண்பர்கள் இங்கே எடுத்து காட்டியதைப் போல தமிழிலே பெயர் இல்லாமல் வடமொழி பெயர் அல்லது ஆங்கில பெயர், ஒரு படத்துக்கு பெயர் ABCD வந்திருக்கிறது. ஒரு 70 படங்களுக்கு இப்பொழுது மானிய தொகை அளிக்கப்பட்டது. உங்களுக்கு தெரியும், 70 படங்களுக்கு மானிய தொகை அளிக்கப்பட்டது. அந்த 70 படங்களை 35 படங்கள் ஒரு பகுதி, இன்னொரு 35 படங்கள் ஒரு பகுதி. முதல் பகுதி 35 படங்கள் ஏற்கனவே நம்முடைய நீதிபதிகளும் மற்றுமுள்ள கலை உலக நண்பர்களும் உறுப்பினர்களாக இருந்து ஆராய்ந்து அறிவித்த படங்களுடைய பெயர். அதில் 10 படங்களாவது தமிழ் பெயரில் இல்லாத படங்கள். ஆனால் மானியம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கெல்லாம் மானியம் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மற்ற இனிமேலாவது இந்த மானியத்திற்காக எடுக்கின்ற படங்கள் தனித்தமிழ் பெயரிலே இருக்க வேண்டும் சொல்ல மாட்டேன். குறைந்தபட்சம் தமிழ் என்று நினைக்கின்ற அளவிற்காவது அந்த படத்தினுடைய பெயர்களை அமைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வேண்டுகோளை இந்த நேரத்தில் வைப்பது பொருத்தம் என்று நான் கருதுகின்றேன்.
இந்த வேண்டுகோளை நீங்கள் நிறைவேற்றுவீர்கள் என்று நம்புகின்றேன். இவ்வளவு சுற்றுச்சூழலுக்கு இடையிலே நான் இங்கே வந்து உங்களை வாழ்த்துகின்ற அந்த பணியை நிறைவேற்றியமைக்கு நீங்கள் எனக்கு தருகின்ற கைமாறாக வருங்காலத்திலே தமிழிலே படமெடுப்போம், தமிழிலே பெயர் வைப்போம், தமிழ் பண்பாட்டை காப்போம் என்கின்ற உறுதிமொழியை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு அதற்கு என்னுடைய ஒத்துழைப்பு, இந்த அரசுடைய ஒத்துழைப்பு நிரந்தரமாக உங்களுக்கு இருக்கும் என்ற உறுதியையும் தெரிவித்து இந்த படம் பெருமாள் படம் நல்ல முறையிலே வெற்றிகரமாக இது வெளிவரும். இந்த படம் வெற்றி மாலை சூடும். இந்த படத்தினுடைய இன்றைய கதாநாயகர் சுந்தரசி அவர்கள் பல படங்களில் வெற்றி பெற்று பல விருதுகளை வாங்குவார். இந்த படத்திலே உழைக்கின்றவர்கள், பணியாற்றுபவர்கள் அத்தனை பேரும் பாராட்டப்படுவார்கள் என்கின்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்து நம்முடைய சண்முகம் அவர்கள் இந்த படத்தின் மூலமாக நல்ல ஆதாயம் பெறுவார். பெறுகின்ற ஆதாயத்தை முழுக்க என்னை போல கொடுத்து விட வேண்டும் என்று நான் சொல்ல மாட்டேன். ஓரளவுக்காவது ஏழை எளியவர்களுக்கு வழங்க வேண்டும். அப்போதுதான் ஏழை எளியவர்கள் எதிர்காலத்திலே சினிமாவை வாழ்த்துவார்கள். அவர்களுடைய நெஞ்சத்திலே அந்த வாழ்த்தும் ஒரு மூலையில் இருக்கும் என்பதை எடுத்து காட்டி என்னுடைய பேரன் அறிவுறுதியை வாழ்த்துகிறேன். இப்பொழுது பேரனை எல்லாம் வாழ்த்துவது ரொம்ப ஆபத்தானது. இருந்தாலும் கூட இந்த பேரன் அப்படி நடக்க மாட்டார் என்ற நம்பிக்கையோடு இந்த பேரன் நல்ல முறையிலே எதிர்காலத்தில் வாழ்வான், வாழ வேண்டும். என்னுடைய நிலைமையில் அவன் ஒருவனாவது என் பெயரை சொல்லுவார் என்ற நம்பிக்கையோடு